கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு குருத்து ஞாயிறு சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்ட கருத்து இயேசுவை சுமந்து செல்லும் விசுவாசிகள். இயேசுவை சுமந்து செல்லும் விசுவாசிகள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த குருத்து ஞாயிறு அன்று நடந்த பல சம்பவங்களில் ஒன்று, இயேசு கழுதை மீது ஏறி அமர்ந்து சென்ற பவனி. இந்த குருத்து ஞாயிறில் பல மக்கள் கலந்து கொண்டாலும் அங்கே ஒரு மிருகத்தையும் கலந்து கொண்டதாக வேதம் சொல்கிறது. அந்த கழுதை என்ற மிருகமானது எல்லா மக்களுடைய மத்தியிலும் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருந்தது. மனிதர்கள் இயேசுவுக்கு ஓசானா பாடிக்கொண்டு சென்றார்கள். ஆனால் கழுதையோ இயேசுவை சுமந்து சென்று கொண்டிருந்தது. இயேசுவை சுமந்து சென்ற அந்த பாக்கியம் ஒரு மிருகத்திற்கு கிடைத்தது, கழுதைக்கு கிடைத்தது. அப்படி என்றால் இந்த சம்பவத்தில் ஒரு பெரிய மறைபொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். இயேசுவை சுமந்து செல்ல ஒரு கழுதைக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? பிரியமானவர்களே, வேதத்தில் கழுதைக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தால், காட்டு விலங்குகளில் சிலவற்றை மனிதன் வீட்டு விலங்குகளாக மாற்றிய சரித்திரம் உண்டு. பைபிளில் காட்டில் வாழ்ந்த விலங்குகளில் எந்தெந்த விலங்குகள் வீட்டு விலங்குகளாக மாறின என்று பார்த்தால், முதலாவது ஆடு மாடுகள் வீட்டு விலங்குகளாக மாறின. அதற்கு அடுத்தபடியாக மனிதனுக்கு வீட்டு விலங்காக மாறிய மிருகம் கழுதைதான். வேதத்தில் இதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மனிதனுக்கு மிக நெருக்கமான உறவு கொண்ட ஒரு மிருகம் கழுதையாக இருந்தது. ஆடு மாடு மனிதனுக்கு ஆகாரமாக பயன்பட்ட வேளையில் இந்த கழுதையை மனிதன் ஏன் தன் வீட்டிலே ஒரு வீட்டு விலங்காக வைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தால், இந்த கழுதையானது மனிதனுக்கு இரண்டு வகையில் பயன்பட்டதாக இருந்தது. ஒன்று, கழுதை மனிதனை சுமந்து செல்லும் ஒரு மிருகமாக இருந்தது. இரண்டாவது, மனிதன் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது
அவனுடைய சுமைகளை சுமந்து செல்லும் ஒரு மிருகமாகவும் இருந்தது. எனவே மனிதன் ஒரு சமுதாய வாழ்க்கை வாழ ஆரம்பித்த காலத்திலேயே மனிதனோடு மிக நெருங்கிய உறவு கொண்ட ஒரு மிருகம் கழுதையாக இருந்தது. இந்த கழுதையினுடைய பயன்பாடு என்ன? அந்த கழுதை மனிதனை சுமந்து செல்லும் ஒரு மிருகமாகவும் மனிதனுடைய சுமைகளை சுமந்து செல்லும் ஒரு மிருகமாகவும் இருந்ததை பார்க்கிறோம். எனவே கடவுள் மனிதனுக்கு இரக்கம் காட்டி மனிதனை நேசித்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த கழுதைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறோம். மனிதனுடைய உடைமைகள் என்று சொல்லும்போது அந்த உடைமைகளில் ஒன்று கழுதையாகவும் இருந்ததை பார்க்கிறோம். இன்று மனிதனுக்கு உடைமை என்று சொல்லும்போது நிறைய காரியங்களை நாம் சொல்லலாம், கணக்கிட்டு சொல்லலாம். மனிதனை சுமந்து செல்லும் ஒரு வாகனம் என்று சொல்லும்போது நிறைய வாகனங்களை நாம் கணித்து சொல்லலாம். மனிதனுடைய சுமைகளை சுமந்து செல்ல இன்றைக்கு அநேக விதங்களில் நாம் வசதிகள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் எல்லாம் சுருக்கமாக கணக்கிட்டு பார்த்தால் ஆதி மனிதர்களுக்கு, பைபிள் ஆதி மனிதர்களுக்கு மிகவும் துணையாக நெருக்கமாக இருந்த ஒரு மிருகம் இந்த கழுதையாகவே இருந்ததென்று பார்க்கிறோம். எனவே கழுதைக்கு பைபிளில் ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. எத்தனையோ அழகான, கவர்ச்சியான, மனிதனுக்கு மிகவும் பிடித்தமான மிருகங்கள் இருந்தாலும் இந்த கழுதை ஒரு முக்கியமான இடத்தை பெறுவதை பார்க்கிறோம். இன்று கழுதை என்பது ஒரு வீட்டு விலங்காக கருதப்படுவதில்லை. கழுதை ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விலங்காக இருக்கிறது. ஆனால் அன்று இந்த கழுதையானது பல வகைகளில் மனிதனோடு நெருக்கமாக இருந்தது. மனிதனுக்கு சொத்து செல்வங்கள் என்று செல்லும் போது அதில் இந்த கழுதை ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது. யோபுவுக்கு அநேக சொத்து சம்பாத்தியங்கள் இருந்தன. ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், இவற்றோடு கழுதைகளும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கழுதைகள் மனிதனுக்கு மிகவும் வேண்டிய உடைமையாக இருந்தது, சொத்தாக இருந்தது. மனிதனுடைய சொத்தாக கருதப்பட்ட இந்த கழுதையை மனிதன் எப்போதும் தன்னோடு வைத்திருந்தான். ஆடு மாடுகள் எல்லாம் தன்னோடு நெருக்கமாக இருந்ததில்லை. ஆனால் கழுதை என்ற அந்த மிருகம்தான் தன்னோடு எப்போதும் இருந்தது. அவன் எங்கு போனாலும் அவனுடைய கழுதையும் கூட கொண்டு செல்லுகிறான். அவன் உண்ணும் போது அந்த கழுதைக்கும் உணவு கொடுக்கிறான். அவன் தண்ணீர் அருந்தும் போது அந்த தண்ணீருக்கு, அந்த கழுதைக்கும் தண்ணீர் கொடுக்கிறான். அவன் ஓய்வெடுக்கும் போது அந்த கழுதைக்கும் ஓய்வு கொடுத்தான். ஆக ஒரு மனிதரை தன்னோடு எப்படி துணைக்கு வைத்திருப்பாரோ அதைவிட மேலாக இந்த கழுதையை மனிதன் தனக்கு துணையாக வைத்திருந்தான். எனவே மனிதனோடு மிகவும் நெருக்கமான ஒரு உறவு கொண்டிருந்த விலங்கு கழுதையாக இருந்தது. எனவே வேதத்தில் பார்க்கும்போது இந்த கழுதையை பற்றிய ஓரிரு கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். கடவுள் கழுதையை பாதுகாக்கும் கடவுளாக இருந்தார். அதை ஒரு விலங்கு என்று நாம் சொன்னாலும் மனிதரை கடவுள் எப்படி பாதுகாப்பாரோ அப்படியே கடவுள் விலங்கையும் இந்த கழுதையையும் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமேன்.
உன் பகைவரின் ஆமேன் வழிதவறி திரியும் மாடோ ஆமேன் கழுதையோ ஆமேன் உனக்கு எதிர்பட்டால் ஆமேன் நீ அதனை ஆமேன் உரியவரிடம் கொண்டு சேர்த்து விடு. ஆமேன். உன் பகைவனுடைய ஒரு கழுதை, உன் பகைவனுடைய ஒரு கழுதை நீ போற வழியில் எதிர்பட்டால் அதை நீ பத்திரமாக கொண்டு போய் அவனிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று கடவுள் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, அதே கருத்தில் இன்னொரு கருத்தையும் பார்க்கிறோமா? விடுதலை பயணம் 23:5. ஆமேன். உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்து விட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டு அகலாதே, அதனை விட்டு அகலாதே, அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய். பாருங்கள், ஒரு கழுதையின் மீது கடவுள் வைத்திருக்கிற அக்கறையும் பற்றும், கடவுள் மனிதனுக்கு காட்டுகின்ற அதே கருணையும் அன்பும் இங்கே கழுதையுடன் காட்டுவதை பார்க்கிறோமா? இணைச்சட்டம் 22:4 வசனம் வாசிப்போமா? இணைச்சட்டம் 22:4. உனக்கு அடுத்திருப்பவன் கழுதையோ மாடோ வழியில் விழுந்து கிடப்பதை கண்டும் ஆமா காணாதவன் போல் இருந்து விடாதே. ஆமேன். அதை தூக்கிவிட அவனுக்கு உதவி செய். பிரியமானவர்களே, வேதத்தில் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கழுதை விழுந்து கிடந்தால் அதை பார்த்துவிட்டு சும்மா இருக்காதே, அதற்கு நீ உதவி செய். கழுதைக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தெய்வம். மனுஷன் கொடுக்கிறதுக்கு தவறினாலும் கடவுள் இந்த கழுதைக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு முன் வருவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த கழுதைக்கு போஷிக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். இந்த கழுதை பற்றி எப்போதும் அக்கறை கொண்டு அதற்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறாரா? நீதித்தலைவர்கள் 19:21, நீதித்தலைவர்கள் 19:21 வாசிக்க கேட்போமா? அவர் அவரை ஆமேன் தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார். ஆமேன். கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார். கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார். ஒரு விருந்தினர் ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த விருந்தினரை உபசரிப்பதற்கு முன்னாலேயே அந்த விருந்தினரோடு கூடி வந்த ஒரு கழுதைக்கு முதலில் உபசரிப்பு நடக்கிறது. அந்த கழுதைக்கு தீவனம் கொடுப்பதில் அங்கே விருந்தினர் முன் வருவதை பார்க்கிறோம். இது அன்றைக்கிருந்த ஒரு வழக்கமாக பார்க்கிறோமா? 1 அரசர் 4:28 வாசிப்போமா? 1 அரசர் 4:28. மேலும் ஆமேன் அவர்கள் குதிரைகளுக்கும் ஆமேன் கோவேறு கழுதைகளுக்கும் ஆமேன் தேவைப்பட்ட வார்கோதுமையையும் ஆமேன் வைக்கோலையும் ஆமேன் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறைமையின்படி ஆமேன் அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கழுதைகளை போஷிப்பதை பற்றி தன்னுடைய மக்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வழிகாட்டலை பார்க்கிறோமா? அது போலவே கழுதைகளுக்கு எப்போதும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று கடவுள் அங்கே அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தே இருந்தார். 1 அரசர் 18:5. 1 அரசர் 18:5 வாசிப்போமா? 1 அரசர் 18:5. ஆகாபு ஆமேன் ஒபதியாவிடம் ஆமேன் நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் பார்ப்போம். ஒருவேளை குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உயிர் வாழ தேவையான புல் கிடைக்கலாம். ஆமென். புல் கிடைக்கலாம். நம்முடைய கால்நடைகளை இழக்க வேண்டி இராது என்றான். பிரியமானவர்களே, தண்ணீரும் புல்லும் தீவினங்களும் தன்னுடைய கழுதைக்கு எப்போதும் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்ததை பார்க்கிறோமா? அது போலவே இந்த கழுதைகள் மீது கடவுள் இரக்கமுள்ளவராக இருப்பதை பார்க்கிறோமா? விடுதலை பயணம் 23:12 வாசிப்போமா? விடுதலை பயணம் 23:12. 6 நாட்கள் ஆமென் நீ உன் வேலையை செய்வாய். 6 நாட்கள் நீ உன் வேலையை செய்வாய். 7ஆம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய். 7ஆம் நாளில் நீ ஓய்வெடுக்க வேண்டும்.
இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும். எனக்கு அருமையானவர்களே, மனுஷனுக்கு கொடுப்பதை அப்படியே அந்த கழுதைக்கும் கொடுக்கிறார். ஏன் இயேசு கழுதையிலே பயணம் செய்தார்? கழுதை தன்னை சுமந்து செல்லும்படி செய்தார் என்றால், ஆதியிலிருந்தே கழுதையை பற்றி கடவுளுக்கு ஒரு அக்கறை இருந்ததை பார்க்கிறோமா? ஒரு வசனம் கூட பார்ப்போமா? இணைச்சட்டம் 22:10 வாசிப்போமா? இணைச்சட்டம் 22:10. மாட்டையும் கழுதையையும் ஆமென் பிணைத்து உழலாகாது. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழலாகாது. பிரியமானவர்களே, நீ உன்னுடைய கழுதைகளை பயன்படுத்தும் போது மாடையும் கழுதையும் சேர்த்து உழ கொண்டு செல்லாதே. மாடுக்கு இருக்கின்ற வலு கழுதைக்கு இல்லை, மாடுக்கு இருக்கின்ற தெம்பு கழுதைக்கு இல்லை. எனவே ரெண்டையும் சேர்த்து வைத்து நீ உழ கொண்டு போக கூடாது. அப்படி என்றால் இந்த கழுதை அதிகமாக துன்புறுமா, கஷ்டப்படுமா? எனவே அந்த கழுதை மட்டிலே கடவுளுக்கு இருந்த ஒரு இரக்கத்தையும் நாம் பார்க்கிறோமா? இரண்டாவதாக, இந்த கழுதையானது மனிதரை சுமக்கும் கழுதையாக இருந்தது, ஒரு மிருகமாக இருந்தது. மனிதரை சுமந்து செல்வது, எங்கு சென்றாலும் மனிதரை சுமந்து செல்லுகின்ற ஒரு மிருகமாக இருந்ததை பார்க்கிறோமா? முதலாவது, அரசர்களை சுமந்து செல்லுகின்ற ஒரு மிருகமாக. பிற்காலங்களில் தான் மனிதனை சுமக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த காலங்களிலோ மிருகங்கள் மனிதனை சுமந்து சென்றன. அதில் கழுதை ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது. அரசர்களை சுமந்து செல்லுகின்ற கழுதையை பார்க்கிறோமா? 1 அரசர் 1:33. 1 அரசர் 1:33 வாசிப்போமா? அரசர் அவர்களிடம், ஆமென், உங்கள் தலைவனுடைய அலுவலரும் ஆமென் நீங்களும் சேர்ந்து, ஆமென், என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி, என் கோவேறு கழுதை மீது அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து செல்லுங்கள். ஆமென், ஆமென். என் கழுதை மீது என்னுடைய மகனை அமர்த்தி செல்லுங்கள். ராஜாக்களை சுமந்து செல்வது கழுதையாக இருந்தது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ராஜாக்களுடைய குடும்பத்தார், ராஜாக்களுடைய அவையிலே இருந்தவர்கள், பிரதானிகள், அமைச்சர்கள், முக்கியமான அரசு அலுவலர்கள் எல்லாம், அவர்களை எல்லாம் சுமந்து சென்றது இந்த கழுதையாக இருந்தது என்பதை பார்க்கிறோமா? 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 29வது வசனமா? ராஜாக்களின் அவையிலே அமர்ந்திருந்தவர்களையும் அரசு அலுவலர்களையும் சுமந்து சென்றது இந்த கழுதையாக இருந்தது என்று பார்க்கிறோமா? வாசிப்போம். இளவரசர் அனைவரும் ஆமென் அவரவர் ஆமென் தம் கழுதைகளில் ஏறி தப்பி ஓடினர். ஆமென். இளவரசர்கள், ராஜாக்களுடைய அரண்மனையிலே வாழ்ந்தவர்கள் கழுதையின் மேலே பயணம் செய்தார்கள் என்று பார்க்கிறோமா? அது மட்டுமல்ல, சாதாரண பொதுமக்கள், ஏழைகளாக இருந்தாலும் சரி, வறியவர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் வாழ்ந்த சாதாரண மக்கள் கூட அந்த கழுதைகளில் தான் சவாரி செய்தார்கள் என்று பார்க்கிறோம், பயணம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். நீதித்தலைவர்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போமா? நீதித்தலைவர்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போமே. ஆமென். அவருக்கு ஆமென் 30 புதல்வர். ஆமென். அவர்கள் ஆமென் 30 கோவேறு கழுதை மீது சவாரி செய்தனர். ஆமென். சாதாரணமான குடும்ப மக்கள் கூட கழுதை மீது பயணம் செய்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோமா? பிரியமான பிள்ளைகளே, இந்த கழுதைகள் மனிதனை சுமப்பது மட்டுமல்ல, மனிதனுடைய சுமைகளையும் இந்த கழுதைகள் சுமந்து சென்றதை பார்க்கிறோமா? மனிதனுடைய சுமைகளையும் சுமந்து செல்லும் கழுதை என்று பார்க்கிறோமா? வாசிப்போமா? 1 சாமுவேல் 25:18 வசனமா? 1 சாமுவேல் 25:18 வசனமா? வாசிப்போமா? இதை கேட்ட அபிகாயில், ஆமென், 200 அப்பங்கள், ஆமென், 2 துருத்தி திராட்சை பழ ரசம், ஆமென், தோலுரித்த 5 ஆடுகள், ஆமென், 5 படி வறுத்த பயறு, ஆமென், திராட்சை பழ அடைகள் 100, ஆமென், அத்திப்பழ அடைகள் 200, ஆமென், ஆகியவற்றை விரைந்தே எடுத்து ஒரு கழுதை மேல் ஏற்றினார். பயணம் செய்யும் போது தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கழுதை
கழுதை மீது வைத்து சுமந்து சென்றார்கள். படையிலே அவர்கள் யுத்தத்திற்கு செல்லும் போது தங்களுடைய தேவையான பொருட்களை எல்லாம் கழுதை மீது வைத்து சுமந்து சென்றார்கள். இப்படி மனிதர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்லும் போது, மனிதன் ஒரு யாத்திரையில் இருக்கும் போது அவனை மட்டுமல்ல அது சுமந்து சென்றது, மாறாக எல்லா அவனுடைய சுமைகளை எல்லாம் அது சுமந்து சென்றது என்று பார்க்கிறோமா? மனிதனுடைய உடைமைகளில் ஒன்றாக இந்த கழுதையும் இருந்தது என்பதை யோபுவில் பார்த்தோமா? யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போமா? யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போமே. யோபுவின் உடைமைகளாக ஆமென் 7000 ஆடுகளும் ஆமென் 3000 ஒட்டகங்களும் ஆமென் 500 ஏர்காளைகளும் ஆமென் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. 500 பெண் கழுதைகளும் இருந்தன. இது அவருடைய உடைமை என்று பார்க்கிறோமா? எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த மனிதனை சுமந்து செல்லுகின்ற இந்த கழுதையில், அவனுடைய சுமைகளை சுமந்து செல்லுகின்ற இந்த கழுதையிலும் ஒரு வித்தியாசம் இருந்ததை பார்க்கிறோமா? பிரியமானவர்களே, பெண் கழுதைகளே மனிதனை சுமந்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டன. பெண் கழுதைகளே மனிதனை சுமந்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டன என்று பார்க்கிறோமா? எனவே பெண் கழுதைகள் ரொம்ப முக்கியமாக மனிதனை சுமந்து செல்லுகின்ற கழுதைகளாக, மிருகமாக காண்பதை பார்க்கிறோமா? நீதித்தலைவர்கள் 5:10 வாசிப்போமா? நீதித்தலைவர்கள் 5:10. பெண் கழுதைகள் மீது ஆமென் விரைந்து செல்வோரே. ஆமென். பெண் கழுதைகள் மீது பிரயாணம் செய்பவர்களே, அன்றைக்கு பெண் கழுதைகள் தான் மனிதனை சுமந்து செல்லுகின்ற வாகனமாக பயன்பட்டன என்று பார்க்கிறோமா? ஆண் கழுதைகள் சுமை தூக்கும் கழுதைகளாக இருந்தவை என்று பார்க்கிறோம். சுமைகளை, மனிதனுடைய சுமைகளை ஆண் கழுதைகள் சுமந்து சென்றன என்றும் காண்கிறோமா? இந்த கழுதைகளை பற்றி பார்க்கும்போது பல்வேறுபட்ட கழுதைகளை வேதத்தில் வருகிறது பார்க்கிறோம். கழுதை புலிகள், காட்டு கழுதைகள், கோவேறு கழுதைகள், பெண் கழுதைகள், வீட்டு கழுதைகள் என பலவிதமான கழுதைகள் இங்கே மனிதனுடைய பயன்பாட்டுக்கு இருந்ததை பார்க்கிறோமா? பிரியமான பிள்ளையே, இன்றைக்கு இந்த கழுதைக்கு இருக்கின்ற தன்மைகளை நாம் கண்டோம். எதற்காக இயேசு ஒரு கழுதையை சுட்டி காட்டி, இந்த கழுதையிலே நான் பயணம் செய்கிறேனா, நீயும் இப்படி ஒரு கழுதையாக உன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாயோ என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? ஆண்டவரே, அன்றைக்கு இந்த கழுதைக்கு கிடைத்த பாக்கியத்தை இன்றைக்கு எனக்கும் தாரும் சுவாமி, நான் உம்மை சுமந்து செல்வேன் என்று பதில் சொல்லுவோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இந்த இயேசுவை சுமந்து செல்லும் கழுதையாக மாறுகிறோம்? பிரியமானவர்களே, முதலாவதாக இயேசுவை நாம் சுமந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக இயேசு நமக்கு தரும் சுமைகளையும் நாம் சுமந்து செல்ல வேண்டும். கைத்தாளத்தோடு நாம் முதலாவதாக இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக இயேசு நமக்கு தரும் சுமைகளையும் சுமந்து செல்ல வேண்டுமா? அதற்காகத்தான் இயேசு நம்மை அழைக்கிறார். இன்று இயேசு யாத்திரை செய்ய இன்றைக்கு ஒரு மிருகத்தை தேடவில்லை, ஆனால் தன்னோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு தன்னோடு வாழ்க்கைப்பட காத்திருக்கின்ற ஒரு விசுவாசிகளின் கூட்டத்தை கழுதைகளாக இருக்க அழைக்கிறார். என்னை இந்த பூமியில் சுமந்து செல்ல நீ வா என்று அழைக்கிறார். பிரியமான பிள்ளையே, இயேசுவை சுமந்து செல்லுகின்ற அந்த கழுதை குட்டி நாமாக மாறுகிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய சுமைகளையும் நாம் சுமந்து செல்ல ஆயத்தப்படுகிறோமா? அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்வு. ஒரு விசுவாசி என்று சொன்னால் இங்கே இந்த கழுதை குட்டியாக மாறிய ஒரு மனிதரைத்தான் விசுவாசி என்று சொல்கிறோம். ஏன்? ஒரு விசுவாசி தான் போகும் இடமெல்லாம் இயேசுவை சுமந்து செல்கிறார். அவர் விசுவசிப்பதற்கு முன்னால், இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், ஞான ஸ்நானத்தினால் அவரோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு முன்னால், இந்த உலகத்தில்
உலகம் பிசாசு சரீரத்தை சுமந்து செல்லுகின்ற ஒரு கழுதையாக இருந்திருப்பார். ஆனால் இன்றோ அவர் இயேசுவை சுமந்து செல்லுகின்ற ஒரு கழுதையாக மாறியிருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியம். பிரியமானவர்களே, நாம் இயேசுவை எப்படி சுமந்து செல்ல வேண்டுமா? நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய மனதிலும் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டுமா? நம்முடைய சரீரம் என்று சொல்வது நம்முடைய புலன்கள், கண், காது, மூக்கு, செவி, நாவு, கால், கை, இவையெல்லாம் நம்முடைய புலன்கள். நம்முடைய சரீரத்திலே நாம் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டுமாம். பிரியமானவர்களே, நாம் ஞானஸ்நானத்துக்கு முன்பாக இந்த சரீரம் பாவத்தை சுமந்து செல்லும் சரீரமாக இருந்தது. இந்த சரீரம் பாவத்தை சுமந்து செல்லும் சரீரமாக இருந்தது. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுல் சொல்லுவாரா, இம்மட்டும் பாவத்தை சுமந்து சென்ற, பாவத்தின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இந்த சரீரம் இனிமேல் இயேசுவின் ஆட்சிக்கு உட்படட்டுமா? இயேசுவை சுமந்து செல்லுமா? ஒரு சரீரமாக மாறட்டுமா? பிரியமானவர்களே, இந்த சரீரமா எப்படி இயேசுவை சுமந்து செல்லும் சரீரமாக மாறுகிறது? வேதத்திலே ஒரு சில வசனங்களை தியானிப்போமா? கண்கள் என்று எடுத்துக்கொள்வோமா? கண்கள் இன்றைக்கு இயேசுவை சுமந்து செல்லுகிற கண்களாக இருக்க வேண்டுமா? இயேசு போதிக்கும் போது தன்னுடைய போதனையிலே இவ்வாறு சொல்வாராம், உன் கண்கள் உனக்கு இடறலாக இருந்தால் அந்த கண்களை நீ பிடுங்கி போட வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, மத்தேயு 5:29 சொல்வார், உன் கண் உனக்கு இடறலாக இருந்தால், இடறலான கண்ணோடு அல்ல, தேவனை சுமந்து செல்லுகிற கண்ணாக, பரிசுத்த கண்ணாக உன் கண்கள் இனி மாற வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த கண் இடறலான கண்ணாக அல்ல, இனிமேல் இயேசுவை சுமந்து செல்லுகின்ற, இயேசுவினுடைய விருப்பம் கொண்ட ஒரு கண்ணாக மாறுகிறது. இயேசுவுக்கு இனி கண் எங்கே இருக்கிறது? இந்த உலகத்தை பார்க்கிற கருணை கண் நம்முடைய கண்ணாக மாற வேண்டுமா? ஒரு வியாதியஸ்தரை காணுகின்ற கண், இல்லாமையிலே உழலுகின்றவரை கண்ணு, அவருடைய கண் கிருபையின் கண்ணாக இருந்தது. அவருடைய கண் இரக்கத்தின் கண்ணாக இருந்தது. அவருடைய கண் சாந்தமும் சமாதானமும் கொடுக்கின்ற கண்ணாக இருந்தது. உன்னுடைய கண்ணோ இப்பொழுது முதல் இயேசுவினுடைய கண்ணாக மாறட்டுமா? இயேசுவினுடைய கண்ணாக மாறட்டுமா? இயேசுவினுடைய கண் கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கின்ற பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பிரியமானவர்களே, இணைச்சட்டம் 13:18, இணைச்சட்டம் 13:18 இவ்வாறு சொல்லுமா, கடவுளுடைய பார்வையில் நீ நேரியதையே செய். என கருமையானவர்களே, நம்முடைய கண் எப்படிப்பட்ட கண்ணாக இருக்க வேண்டுமாம்? கடவுளுடைய பார்வையில் இருக்கின்ற கண்ணாக இருக்க வேண்டுமாம். கடவுளுடைய பார்வையில் எது நடக்கும்? எப்போதும் நேரிய காரியங்கள் நடக்குமா? நீதியான காரியங்கள் நடக்குமா? தர்மமான காரியங்கள் நடக்குமா? தர்மத்தையும் நீதியையும் இந்த பூமியிலே செயல்படுத்துகின்ற ஒரு கண்ணாக உன்னுடைய கண் இருக்க வேண்டுமாம். முதலாவது, அது ஒரு கருணையின் கண்ணாக இருக்க வேண்டுமா? இரக்கத்தின் கண்ணாக இருக்க வேண்டும். தயவு காட்டுகின்ற கண்ணாக இருக்க வேண்டுமா? தாட்சண்யமுள்ள ஒரு கண்ணாக இருக்க வேண்டுமா? இரண்டாவது, கடவுள் பார்க்கிறபடியே நீ உன்னுடைய கண் மூலமாக நேரிய காரியங்களை நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? உன்னுடைய கண் நேர்மையும் நீதியுமான காரியங்களையே அலசி தேடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோமா? இரண்டாவதாக, காது எப்படி இருக்க வேண்டுமாம்? ஆண்டவருடைய குரலுக்கு அக்கறையுடன் செவி சாய்க்கின்ற காதாக மாற வேண்டுமா? விடுதலை பயணம் 15:26, விடுதலை பயணம் 15:26, ஆண்டவருடைய குரலுக்கு அக்கறையுடன் செவி சாய்க்கின்ற குரல் ஒரு காதாக உன்னுடைய காது இருக்க வேண்டுமா? இந்த பூமியினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அல்ல, பாவ வார்த்தைகளை கேட்பதற்கு அல்ல, கோள் குண்டணிகளை கேட்கின்ற காது அல்ல, இந்த உலகத்தில் பாவத்துக்கு வழிவகுக்கின்ற காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இந்த உலகத்தினுடைய
சீர்கட்ட உலகத்தினுடைய செய்திகளை கேட்கின்ற காதாக அல்ல, தேவ செய்திகளை கேட்கின்ற காதாக உன்னுடைய காது இருக்க வேண்டுமாம். இனி சத்தியங்களை கேட்கின்ற, தெய்வ காரியங்களை கேட்கின்ற, தெய்வத்திற்கு விருப்பமானவளை கேட்கின்ற காதாக உன்னுடைய காது மாற வேண்டுமாம். உன்னுடைய கரமோ இயேசுவின் கரமாக மாற வேண்டுமா? உன்னுடைய கரம் மக்களுக்கு உயிர் கொடுக்கின்ற கரமாக இருக்க வேண்டுமா? பாருங்கள், மத்தேயு 9:18 இயேசு இறந்தவர்கள் மேல் கையை வைக்க வேண்டும் என்று யாயிர் சொல்லுகிறார். இறந்த சிறுமியின் மேலே இயேசு கை வைத்தார். இறந்தவன் உயிர் தெழுகிறார். இறந்தவனுக்கு ஜீவன் கொடுக்க உன் கரம் பயன்பட வேண்டுமாம். தொழுநோயை சொஸ்தமாக்கிய கரம் இயேசுவின் கரம். மத்தேயு 8:3 வாசிக்கிறோமா? இதோ நோய்வாய்ப்பட்டு இந்த பூமியிலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவரை தொட்டு தேற்றுகின்ற கரமாக உன்னுடைய கரம் இருக்க வேண்டுமாமா? பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, மத்தேயு 14:31 தண்ணீரிலே அமிழ்ந்து போகிறவர்களை கரம் பிடித்து காப்பாற்றிய இயேசுவின் கரத்தை போல, பேதுருவின் கரத்தை பிடித்து காப்பாற்றியது போல, வாழ்க்கையிலே அமிழ்ந்து போகின்ற மனிதர்கள், கடன் தொல்லையிலே, அவமானங்களிலே, மனசோர்விலே, அவநம்பிக்கையிலே அமிழ்ந்து போகிறவர்களை தூக்கி நிறுத்துகின்ற கரமாக உன்னுடைய கரம் மாற வேண்டும் ஐயா. அங்கே நீ இயேசுவை சுமந்து செல்லுமா. கழுதை குட்டியாக இருக்கிறாய். பிரியமானவர்களே, உன் கால்கள் எப்படியே இருக்க வேண்டுமாமா? உன் கால்கள் இயேசுவோடு நடந்து செல்லுகின்ற காலாக இருக்க வேண்டுமாமா. ஒரு ஏனோக்கை போல 5ஆம் அதிகாரம் தொடக்க நூல் 22:24 தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவாவை போல, ஒரு ஏனோக்கை போல கடவுளோடு நடந்து செல்லுகிற காலாக உன்னோடு இருக்க வேண்டும். கடவுளோடு நடந்து செல்லுகிற கால. எனக்கு அருமையானவர்களே, இயேசுனுடைய கால் 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த வியாதியஸ்தனை விடுதலை செய்வதற்காக நடந்து சென்ற காலாக இருந்தது. உன்னுடைய காலுமா பிறருக்கு உதவி செய்வதற்காக விரைந்து செல்லட்டும் ஐயா. நன்மை செய்வதற்கு கடந்து செல்லட்டும் ஐயா. உன்னுடைய கால்கள், பிறருடைய கால்கள் உறுதி தளர்ந்து போகும்போது அவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கின்ற ஒரு காலாக உன்னுடைய கால் மாற வேண்டுமா? சத்தியங்களை எடுத்து பிரசங்கம் பண்ண ஊரெல்லாம் சுற்றித் திரிந்த இயேசுவினுடைய காலாக உன்னுடைய காலில் மாற வேண்டுமா? இந்த காலுக்கு நீ வேலை என்ன? இயேசுவை சுமந்து செல்லுகின்ற காலாக இருக்க வேண்டுமா? இயேசுவின் கால்களாக உன்னுடைய கால்கள் மாற வேண்டும் என்று விரும்புகின்றார். எனக்கு பிரியமான பிள்ளையே, அது மட்டுமல்ல, உன்னுடைய நாவு இனி என்ன நாவாக இருக்க வேண்டுமா? என் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற நாவாக இருக்க வேண்டுமா? அவருடைய சத்தியங்களை பிரசங்கம் பண்ணுகிற நாவாக இருக்க வேண்டுமா? உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னாரா? இம்மட்டும் அந்த நாவு தூஷணத்தின் நாவாக இருந்திருக்கலாமா? பரிகாசத்தின் நாவாக இருந்திருக்கலாமா? பிரியமான பிள்ளையே, பொய் எதுவும் உங்கள் நாவிலிருந்து வராதிருக்கட்டுமா? உண்மை பேசும் நாவையா, சமாதானம் கூறும் நாவையா, சமாதானமும் கூறும் நாவாக இருக்கட்டுமா? ஆசீர்வாத மொழி பேசும் நாவாக இருக்கட்டும் ஐயா. எங்கும் அன்பும் சமாதானத்திற்குமா வழிகோலுகின்ற நாவாக இருக்கட்டுமா? சத்தியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லும் நாவாக உன்னுடைய நா மாற வேண்டுமா என்று பார்க்கிறோமா? இதோ நான் பாவம் செய்யாத வண்ணம்மா என் நாவுக்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறேன். திருப்பா 39:1 என்று வாசிக்கிறோமா? சங்கீதக்காரர் சொல்லுவார், என் நாவை நான் கட்டுப்படுத்தி இருக்கிறேன் ஐயா. என்னுடைய நாவு இனிமேல் பாவத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு கட்டுப்படுமா? இயேசுவுக்கு கட்டுப்பட்டு இருக்குமா? என்னுடைய கண்கள் பாவத்திற்கு அல்ல இயேசுவுக்கு கட்டுப்பட்டு இருக்குமா? என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய மனம் இனி எதற்காக கட்டுப்பட்டிருக்கிறது? சங்கீதக்காரர் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே சொல்லுவார் தாவீது, அப்பா என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்ததாக இருக்கட்டுமா? என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும். என் நாவும் உமக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும். என்னுடைய எண்ணங்களும் உமக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணுமா? ஆக இயேசுவினுடைய
முழுமையான ஒரு வாழ்வை சுமந்து செல்லும் ஒரு கழுதை குட்டியாக நான் மாற வேண்டும். வாழ்வது இனிமேல் நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறாரா? கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோமா? வாழ்வது நான் அல்ல, இனி என்னில் இயேசு வாழ்கிறார். நான் பார்க்கின்ற பார்வை இயேசுனுடைய கண்கள் ஐயா. இந்த கண்ணை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், என் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், என் மனதை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேனா? எபிரேயர் 8:10, எபிரேயர் 10:16 என் மனமும் இதயமும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டே இருக்குமாம், தியானித்துக் கொண்டே இருக்குமாமா. தூஷணங்களை அல்ல, பாவத்தை அல்ல, என் தெய்வத்தை சுமந்து கொண்டிருக்குமாம் என்னுடைய மனமா. இயேசுவை சுமந்து செல்லுகின்ற கழுதை குட்டியாக மாறுகிறேன். எனக்கு பிரியமான பிள்ளையே, அவ்வண்ணமே அவருடைய சுமைகளையும் நாம் சுமந்து செல்ல வேண்டுமாம். என் சுமை எளிது என்று சொன்னார். நான் உனக்கு தருகின்ற சுமைகள் எளிது என்று சொன்னார். வாழ்க்கையிலே நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்போது என் நேசருடைய பாடுகளிலே நான் பங்கு பெறுகிறேன் என்று நீ சந்தோஷம் கொள்ள வேண்டுமா? 1 பேதுரு 4:13 என் நேசருடைய பாடுகளில் நீ பங்கு பெறுகிறாயாம். உனக்கு பண சுமை இருக்கிறது, நோய் சுமை இருக்கிறது, கலக்கங்கள், பயங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் என்ற சுமையினால் நீ அழுத்தப்படும் போது என் தெய்வம் எனக்கு தருகிற சுமை மத்தேயு 11:29 சொல்லுவார், என் சுமை எளிது என்று சொல்வார். நான் உனக்கு தருகின்ற சுமை என் அருமையான பிள்ளையே உன்னாலே தாங்க முடியாதது அல்ல. உனக்கு தாங்க முடியாத சுமையை நான் தரமாட்டேன். நான் தருகின்ற சுமையை சந்தோஷமாக சுமந்துக்கோ என்று சொல்வார். பவுலுக்கு ஆண்டவர் ஒரு சுமையை கொடுத்தார், ஒரு முள்ளை. அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். நீ என்ன செய்ய வேண்டுமா? தாழ்ச்சியோடு இரு. உன்னுடைய மனதிலே தாழ்ச்சி இருந்தால் என்னுடைய சுமையை சுமப்பது உனக்கு கடினம் அல்ல என்று சொன்னார். எனவே சோதனை வேளையிலே நீ பயப்படக்கூடாது. உனக்கு சுமைகள் வந்து உன்னை அழுத்தும் போது, சரீர பிரயாசையாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், பிள்ளைகளால் உண்டாகிற நெருக்கடிகளாக இருக்கலாம், எந்த சுமை உன்னை அழுத்தினாலுமா நீ பயந்து விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:13 இதோ உன்னால் தங்க முடியாத சுமையை நான் உன் மீது சுமத்த மாட்டேன். என் மக்களே, என் விசுவாசியே, என்னை சுமந்து சொல்லுகின்ற பரிசுத்தமான கழுதை குட்டி, உன்னை நான் சுமந்து செல்ல, என்னை நீ சுமந்து செல்ல வேண்டும், என் சுமைகளை நீ சுமந்து செல்ல வேண்டும். நீ சுமை சுமக்கும் போது உன்னோடு இருந்து நானும் உன்னை சுமக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பிரியமான பிள்ளையே, ஆக இயேசுவை சுமக்கின்ற ஒரு நல்ல கழுதை குட்டியாக நாம் மாறணும். பிரியமான பிள்ளைகளே, இங்கே ஒரு சிறிய ஒரு விளக்கம் கூட நாம் பார்த்து இந்த செய்தியை முடித்துக் கொள்ளலாமா? நாம் வாசிப்போம் பிரியமானவர்களே. மத்தேயு 21:7 மத்தேயு 21:7 வாசிப்போமா? அவர்கள் ஆமென் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து, ஆமென், அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பிரியமானவர்களே, இங்கே 2 கழுதைகள் கொண்டு வரப்படுகின்றன. ஒரே வேளையில் 2 கழுதையில் இயேசு அமர்ந்திருக்க முடியுமா? பிரியமானவர்களே, இது ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறேன். இங்கே குடும்பமாக வரணும் என்று இயேசு சொல்லுகிறார். தாயும் பிள்ளையும் எனக்கு சொந்தம். என்னை சுமப்பது தாய் மட்டுமல்ல, என்னை சுமக்க வேண்டியது தந்தை மட்டுமல்ல, என்னை சுமக்க வேண்டியது பிள்ளைகளும் சுமக்க வேண்டுமா? நீ மட்டும் என்னை சுமப்பது அல்ல, உன் பிள்ளையும் என்னை சுமக்கிறானா என்று கவனி. உன் பிள்ளைகள் என்னை சுமக்கும்படி செய் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே இந்த குட்டியையும் ஓட்டி வந்து கொடுத்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் இன்னாரிடத்தில் போகும்போது அங்கே ஒரு கழுதையையும் குட்டியும் கட்டி போட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். பிரியமான பிள்ளைகளே, இயேசு பயணம் செய்கின்ற ஒரு கழுதை எப்படிப்பட்ட கழுதையாக இருக்கிறது? பிரியமானவர்களே, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கழுதை.
கழுதை கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். கழுதைக்கு என்று எப்படி மாட்டுக்கு என்று தொழுவம் இருந்ததோ அப்படியே கழுதைக்கும் தொழுவம் இருந்ததையா, கட்டி போட்டிருப்பார்கள். அது அவர்களுடைய உடைமை. எனவே கழுதை கட்டி போட்டிருக்கிறது. இங்கே கட்டுப்பாடுள்ள ஒரு மனிதன், கடவுளுடைய விருப்பங்களுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட ஒரு மனிதன். அருமையான பிள்ளைகளே, அவனே இயேசுவை சுமக்க முடியும். இரண்டாவதாக, இங்கே கட்டுண்டிருக்கக்கூடிய கழுதை அவிழ்த்து வரப்பட வேண்டும். எங்கே கட்டுண்டிருக்கக்கூடிய கழுதை? பாவத்திலே கட்டுண்டிருக்கக்கூடிய கழுதை. இந்த உலகம், பிசாசு, சரீரத்தினுடைய மாய்மாலங்களிலே கட்டுண்டிருக்கக்கூடிய கழுதையை என்னிடம் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே கழுதை கட்டிலே இருக்கக்கூடிய கழுதை அல்ல, அவிழ்த்து வரப்பட்ட கழுதையாக இருக்க வேண்டும் என்றும் இங்கே நாம் அர்த்தம் கொள்ளலாமா? இரண்டாவதாக இன்னும் ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோமா? பிரியமானவர்களே, கழுதையையும் கன்றையும் குட்டியையும் என்று பார்க்கும்போது தாயும் குட்டியும் என்றுதான் பார்க்கிறோமா? பிரியமானவர்களே, குடும்பமாக இயேசுவை சுமக்க முன்வர வேண்டும் என்று பார்த்தோமா? இது போக இங்கே கொடுக்கப்பட்ட சத்தியங்களில் சில வித்தியாசமான கருத்துக்கள் வருவதை இங்கே உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேனா. முதலாவது, யோவான் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா? இங்கே ஒரு கழுதையை கொண்டு வருவதையும் இயேசு ஏறுவதுமாகிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு, இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார். பிரியமானவர்களே, இது ஒரு நிகழ்ச்சி. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் அவர் ஏறி அமர்ந்தார். ஆமென். இன்னொரு கருத்தை வாசிப்போமா? மார்க்கு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிறகு ஆமென், அக்கழுதை குட்டியை ஆமென் இயேசுவிடம் கொண்டு வந்து, கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட, அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டார்கள். அவர் அதன் மேல் இயேசு அதன் மேல் ஏறிக்கொண்டார். இயேசு அதன் மேல் ஏறிக்கொண்டார். அங்கே இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டார், அதன் மீது அவர் ஏறிக்கொண்டார். முதலாவது காரியம். இரண்டாவது சம்பவம் என்ன? இயேசுவிடத்திலே ஒரு கழுதை குட்டியை கொண்டு வருகிறார்கள், அதன் மேல் தங்களுடைய மேலாடைகளை போர்த்துகிறார்கள். இயேசு அதன் மேல் ஏறிக்கொண்டார். இரண்டாவதாக. மூன்றாவதாக என்ன நடக்கிறது? அதே மத்தேயு 21:7 வாசிப்போமா? அதே மத்தேயு 21:7 ஏற்கனவே வாசித்தது. அவர்கள் ஆமென் கழுதையையும் ஆமென் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்தது மட்டுமல்ல, இயேசுவை ஏறி அமர செய்தார்கள். அதே போல தொடர்ந்து லூக்காவிலே வாசிப்போமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனமா? பின்பு அவர்கள் ஆமென் கழுதையை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள். அதற்கு முன்னால் மத்தேயு சொல்வார், இயேசுவை அமர செய்தார்கள். இங்கே இயேசுவை ஏற்றி வைத்தார்கள். மற்ற 2 இடங்களிலே இயேசு அமர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? இதற்கு பின்னும் ஒரு செய்தி வருவதை பார்க்கிறோம். முதலாவதாக, இயேசு ஒரு கழுதையின் மேல் ஏறி அமர்வது. ஒரு கழுதையை இயேசுவே சந்திக்கிறார். ஒரு கழுதையை இயேசுவே தேர்ந்து கொள்கிறார். தான் ஒரு கழுதையை தேர்ந்து கொண்டு வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் தானே ஒரு கழுதையை தேர்ந்து கொண்டு அந்த கழுதையின் மேல் தானே ஏறி அமர்ந்து கொள்கிறார். அருமையான பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் பல இடங்களில் நடந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே இயேசு ஒருவரை ஆட்கொள்ளும் நிலை நாம் பார்க்கிறோமா?
பவுலினுடைய வாழ்க்கை நிகழ்ச்சியில் இந்த சம்பவம் வருவதை பார்க்கிறோமா? யாரும் இயேசுவிடத்திலே பவுலை கூட்டிக் கொண்டு வரவில்லை. யாரும் தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக பவுலை இயேசுவிடத்திலே கொண்டு வரவில்லை. பவுலை இயேசு காண்கிறார். அந்த பவுலின் மேல் இயேசு ஏறி அமர்கின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோமா? பிரியமானவர்களே, இயேசு இங்கே பவுலின் மேல் இயேசு ஏறி அமர்ந்துகின்ற நிகழ்ச்சி கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 19 முடிய வசனமா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 19 முடிய வசனம் வாசிப்போமா? ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் கைத்தாளத்தோடு. யோவான் 12:14 சொல்லப்பட்ட நிகழ்ச்சி. அவர் ஒரு கழுதையை காண்கின்றார். அந்த கழுதை மீது அவர் ஏறி அமருகின்றார். இங்கே பவுல் என்ற ஒரு கழுதையை, அவர் கழுதை குட்டி அவர் காண்கிறார். தாயின் கருவிலிருந்தே காண்கின்றார். கண்டு இயேசு அவர் மீது ஏறி அமர்கிறார். தன்னுடைய சொந்த ஊழியனாக மாற்றுகிறார். இப்படியும் இன்றைக்கு எந்த பின்னணியான ஒரு ஊழியத்தின் மூலமாக ஒருவர் இயேசுவை கண்டுகொள்ளாதபடிக்கு இயேசுவே நேரடியாக சிலரை சந்தித்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை ஆட்கொண்டு தனக்கு சொந்தமாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சி வேதத்தில் இருந்தது, இன்னும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமா? இரண்டாவதாக அதே நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோமா? பவுல் என்ன செய்கிறார்? திருச்சபை மூலமாக இன்றைக்கு பலர் இயேசுவினாலே ஆட்கொள்ளப்படுகிறார்கள். இயேசு சவாரி செய்கின்ற கழுதையாக மாறுகிறார்கள். அது திருச்சபையினுடைய பணி. என்ன? திருச்சபையானது இயேசுவினுடைய ஊழியர்கள், இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள் வீதி வீதியாக சென்று, வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அவர்களை கட்டுக்களிலிருந்து அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய மேலாடைகளை அவர்கள் மீது போர்த்துகிறார்கள். சத்தியங்களை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இப்படி திருச்சபையினுடைய ஊழியத்தின் மூலமாக பலர் இயேசு சவாரி செய்யும் கழுதைகளாக மாறுகிறார்கள். எனவே இயேசு இந்த உலகத்தில் ஏற்படுத்திய அந்த முறைமைகளில் இன்னொன்று, இயேசு நேரடியாக மக்களை சந்திப்பது. அது மட்டுமல்ல, திருச்சபையின் ஊழியத்தின் மூலமாக பலரை தான் சவாரி செய்கின்ற கழுதை குட்டிகளாக மாற்றுகிறார் என்பதை பார்க்கிறோமா? பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்தே அதை காண்கிறோமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரமா 19வது வசனம் வாசிக்க கேட்போமா? என் பிள்ளைகளே, ஆமென், உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனை அடைகிறேன். கருமையான பிள்ளைகளே, இங்கே கழுதையை அவிழ்த்து வருவது யாருடைய பணி? தன்னுடைய சீடர்களுடைய பணி. இங்கே பவுல் சொல்லுகிறார், உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்கள் அவயவங்கள், உங்கள் வாழ்வு கிறிஸ்துவை சுமந்து செல்லுகின்ற கழுதை குட்டிகளாக மாற்றும் வரையிலும் நான் பேறுகால வேதனை அடைகிறேன் என்று சொல்வார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆமென் ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம். ஆமென். ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். பிரியமானவர்களே, சபையானது இதோ ஆங்காங்கே கட்டப்பட்டிருக்கின்ற கழுதைகளை அவிழ்த்து வருகிறது. தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக நான் உங்களை அவிழ்த்து வந்தவன், உங்களுக்குள் கிறிஸ்து சவாரி செய்யும்படியாக உங்களை பெற்றெடுத்த தகப்பன் தாய் நான் என்று சொல்லுகிறார். இது சபை மூலமாக இயேசு கிறிஸ்து சவாரி செய்கின்ற கழுதைகள் உருவாவதை பார்க்கிறோமா? மூன்றாவதாக பிரியமான பிள்ளைகளே, இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோமா? மார்க் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? பிறகு ஆமென், அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து
கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். அவர் மீது அமர்ந்தார். இயேசு அதன் மீது அமர்ந்தார், ஏற்றி வைக்கவில்லை. இயேசு அவர் மீது அமர்ந்தார். பிரியமானவர்களே, இங்கே அவர்களை தானே பெற்றெடுத்தேன் என்று பவுல் சொல்லுவார். என் ஊழியத்தின் மூலமாக உங்களை பெற்றெடுத்தேன் என்று சொல்வார். இங்கே மூன்றாவதாக திருச்சபையினுடைய ஊழியத்தின் மூலமாக பலர் இயேசுவிடத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள். அதில் சிலரை இயேசு தானாகவே முன் வந்து அவர்களை தாம் ஆட்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோமா? வாசிப்போமா? யோவான் 1 அதிகாரம் 40 முதல் 42 முடிய வசனங்கள். யோவான் 1 அதிகாரம் 40 முதல் 42 முடிய வசனங்கள். யோவான் சொன்னதை கேட்டு ஸ்நாபக யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் இயேசுவை கண்டுகொண்ட ஒருவர், இயேசுவை பெற்றுக்கொண்ட ஒருவர் தான் திருச்சபை. இயேசுவை பெற்றுக்கொண்ட ஒருவர் வீட்டுக்கு செல்கிறார். அங்கே சென்று தன் சகோதரனை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். வீட்டிலே கட்டி போட்டிருக்கக்கூடிய கழுதையை அவிழ்த்து இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவர் போய் முதலில் ஆமென் தம் சகோதரரான சீமோனை பார்த்து ஆமென் மெசியாவை கண்டோம் என்றார். பின்பு அவர் ஆமென் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். பாருங்க, இங்கே மார்க்கு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிறது. கழுதையை அவர்கள் அவிழ்த்து வருகிறார்கள். அவர்கள் அதன் மீது துப்பட்டிகளை போடுகிறார்கள். இயேசுவிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். என்ன நடக்கிறது? இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன். ஆமென். நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய். இயேசு அவரை ஆட்கொள்கிறார். அவரை ஏற்றி வைக்கவில்லை. இப்படியே 3 விதமான வழிகளிலே இயேசுவை சுமந்து செல்லுகின்ற கழுதை குட்டிகள் இந்த பூமியிலே உருவாகிறார்கள். இயேசுவை சுமந்து செல்லுகின்ற விசுவாசிகள் இங்கே உருவாகிறார்கள். எப்படி? இயேசு நேரடியாக தானே ஒரு கழுதை குட்டியை தேர்ந்து கொண்டு, ஒருவரை தேர்ந்து கொண்டு அவரை ஆட்கொண்டு சொந்தமாக்குவது. திருச்சபையின் மூலமாக அவர் தன்னுடைய விசுவாசிகளை தான் பயணம் செய்கின்ற விசுவாசிகளாக உருமாற்றுவது. மூன்றாவதாக விசுவாசிகளை திருச்சபை உருவாக்கும் போது இயேசு வந்து அவர்களை ஆட்கொண்டு தான் சுமந்து செல்லுகின்ற கழுதை குட்டிகளாக மாற்றுவது. இந்த 3 நிகழ்ச்சிகளுமா இன்றைக்கு இந்த உலகத்தில் இயேசுவுடைய மீட்பின் ஊழியத்தில் தொடர்ந்து நடக்கிறது. எனவே குருத்து ஞாயிறிலே நாம் கண்ட சத்தியமா இயேசுவை சுமந்து செல்லுகின்ற கழுதை குட்டிகளாக மாறுவோம். நாம் ஏன் கழுதை குட்டிகளாக மாற வேண்டும்? ஏனென்றால் மனிதர்களாகிய நான் ஏன் ஒரு கழுதையாக மாற வேண்டும்? மனுஷனாக இருந்தே உம்மை சுமந்து செல்லலாமே என்று கேட்கலாம். ஆனால் தெய்வமாகிய இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறினார் ஐயா, உன்னை மீட்பதற்காக. தெய்வமாகிய இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறினார். யோவான் 1 அதிகாரம் 29 வசனம் 36 வசனங்களில் தெய்வமாகிய இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறினார், உன் பாவங்களை போக்குவதற்காக, உன்னை மீட்டெடுப்பதற்காக. எனவே மனிதனாகிய நான் ஒரு கழுதை குட்டியாக மாறுவேன். எதற்காக? நான் பெற்றுக்கொண்ட மீட்பை நான் சொந்தமாக்குவதற்காக. மனிதனாகிய நான் ஒரு கழுதை குட்டியாக மாறுகிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் மீட்டெடுத்த இயேசுவை சுமந்து செல்லும் கழுதையாக நான் மாறுகிறேன். எனக்காக ஆட்டுக்குட்டியானவரை நான் சுமந்து செல்ல, அவருக்காக நான் கழுதை குட்டியாக மாறுகிறேன் என்ற உணர்வோடு நம்மை தேவ பாதத்திலே ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த ஆண்டு நமக்கு நம்முடைய உருமாற்றும் ஆண்டாக மாறுகின்ற ஒரு பரிசுத்த அனுபவம் நமக்கு கிடைக்கட்டுமா? கர்த்தாவே, எனக்காக ஆட்டுக்குட்டியாக மாறினவரே, இதோ என்னை தாழ்த்தி உம் பாதத்திலே தருகிறேன் சுவாமி. உம்மை சுமந்து செல்லுகின்ற ஒரு கழுதை குட்டியாக என்னை உருமாற்றும் ஐயா என்று ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Yes, Raja.
நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசுராஜா மன்னர் சொல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசுராஜா மன்னர் சொல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், அல்லேலூயா. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயப்படாதே அவன். யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், அல்லேலூயா. எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயமில்லை, கலக்கமில்லை, பயமில்லை, கலக்கமில்லை, கழுதைக்குட்டியாரே, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. உம்மை தூக்கி சுமந்தோர் முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். அல்லேலூயா. முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயப்படாதே ஆமென். அல்லேலூயா. எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், வேணாமே. அல்லேலூயா, துதி மகிமை, என்றும் அல்லேலூயா, துதி மகிமை. ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை, என்றும் அல்லேலூயா, துதி மகிமை. துதிப்போமே. ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை, என்றும் அல்லேலூயா, துதி மகிமை. ஜீசஸ். அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை, என்றும் அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை, என்றும் அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை.
எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாய் போச்சிடுமே ஆமென் அக்கினி அபிஷேகம் தேவாய் போச்சிடுமே அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாய் போச்சிடுமே ஆமென் அக்கினி அபிஷேகம் தேவாய் போச்சிடுமே அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாய் போச்சிடுமே ஆமென் அக்கினி அபிஷேகம் தேவாய் போச்சிடுமே Hallelujah.
நேரங்களில் உம் கிருபை தந்திரையா எந்த பலவீன நேரங்களில் அப்பா உம் கிருபை தந்திரையா எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்திரையா எந்த பலவீன நன்றி பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்தமான ஆராதனையில் உடைய பிரசன்னம் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே, என் மனதை, என் சரீரத்தை, என் ஆத்துமாவை ஆட்கொள்ளும் தெய்வமே, இன்று முதல் உம்மை சுமந்து செல்லும் கழுதை குட்டியாக என்னை உருமாற்றுகிறீரப்பா. நீர் அன்பு செய்யும் ஒரு கழுதை குட்டியாக, நீர் போஷித்து பராமரிக்கின்ற ஒரு கழுதை குட்டியாக என்னை உருமாற்றுகிறீரப்பா. இதோ வருகிறேன், உம்மை சுமந்து செல்ல, உம் விருப்பங்களை சுமந்து செல்ல, உம் சித்தத்தை சுமந்து செல்லும் கழுதை குட்டியாக மாற என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி.